ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு நம்மளால் பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாத அளவுக்கு நம்ம ஒரு 8 மாதம் 10 மாதம் ரெகுலர் விஷயங்களே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஓகே, அப்படி எனக்கும் நடந்திருக்கு. ஒரு 2-3 ஆண்டுகள் முன்னாடி நடந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதனால தான் சொல்லுவேன், இந்த எமோஷனல் பாண்டிங் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அது ரொம்ப எல்லார் மேலேயும் வச்சிடக்கூடாது அப்படின்னு. ஓகே, அண்டு இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது நான் என்னோடய வழக்கமான டைலாக்ல தான் சொல்லணும், நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது. நினைவுகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த நினைவுகள் நினச்சி பார்க்கும் போதே அடுத்த வேலையை ஓடாது. ஈவன் உங்களால் நீங்கள் பிராண்டிங்கை விட்டுருங்க, பர்சனல் பிராண்டிங்கை விட்டுருங்க, உங்களோட ஸ்டார்ட் அப்போட இதை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் ஏதோ ஒரு மெமரிஸ் ஹிட் பண்ணும்போது உங்களால் நிம்மதியாக கார் ஓட்ட முடியுமா? உங்களால் பைக் ஓட்ட முடியுமா? திடீர்னு ஒரு பாஸ்ட் மெமரிஸ் வரும், யாரோ ஒருத்தரோட நினைவலைகள் வரும்போது நீங்களாக இருப்பீங்களா? ஸோ அப்போ முடக்குதா இல்லையா? இதுதான் நான் சொல்கிறேன். உங்களோட பர்சனல் மிஸ்டேக்ஸ் உங்களோட ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை மட்டும் இல்லை, அது உங்களோட ரொட்டீனே, சாதாரணமாக நடக்கிற ரொட்டீனே பாதிக்கும். ஓகே, ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்காது. பர்சனல் மிஸ்டேக்ஸ் அடிக்கடி நடக்கிறது தான்.